அப்பா அண்ணன் போன் பண்ணதால தப்பிச்சோம், இல்லனா மாட்டிருப்போம். ஆனா அண்ணன் நிலைமை என்ன ஆகும் தெரியல. ஒரு நிமிஷம் இரு, உன் கைய காட்டு. இது கையா இல்ல உலக்கையா? நம்ம ராமசாமி பையன் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்டாட்டியா நடிக்க வச்சான். அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாரு. அதே தப்ப அவர் பையன் செஞ்சான். சும்மா ஊருக்காக அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டு இப்ப ஏதோ சாக்கு போக்க சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இதுதான் உங்க ஊர் நாட்டாம நியாயமா? வெற்றி குணமாயி பழையபடி எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டானா அவனை உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மோதாள நான் தான் இருப்பேன். இப்போதைக்கு இந்த வீடு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி வச்சு பாத்துக்கிற ஒரு ஆஸ்பத்திரி மாதிரிதான். வெற்றியை என் பிள்ளையா பாக்கல, ஒரு நோயாளியா தான் பாக்குறேன். ஐயா, உங்களை பத்தி தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க ஐயா. இந்த நாட்டாமை பொறுத்த வரைக்கும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. அதை எவனா இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஐயா, இனிமே உங்களை பத்தி தப்பாவே பேச மாட்டாங்க ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. தங்கவேலு, அப்பா வண்டி எடு, புறப்படலாம். இது ஒரு பஞ்சாயத்துன்னு இதுக்கு வேற நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அத்தை, உங்க டிராமாவால மாமா மாறிட்டாருன்னு நினைச்சேன். பாருங்க, இன்னும் அவர் மாறவே இல்ல, அப்படியேதான் இருக்காரு. வெற்றி உடம்பு சரியானாதானே வெளியே அனுப்புவாரு. பார்க்கலாம் லட்சுமி. அத்தை, லட்சுமி, இந்த வீட்ல அதிசயம் ஒண்ணு நடக்குது. என்னத்த சொல்றீங்க? வா சொல்றேன். எங்க? வா வா அத்தை. லட்சுமி, சீக்கிரம் வா வா. மாமா வராரு. என்னங்க, நான் உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா கேட்காமலேயே என்னால இருக்க முடியல. நான் சாமி கும்பிட்டதை பத்தி தானே கேட்க வர்றேன். ஆமாங்க. வள்ளியம்ம, என்ன பார்த்துக்க நீ இருக்கிறதால இதுவரைக்கும் நான் சாமி கிட்ட எதுவுமே வேண்டிக்கிட்டது இல்ல. ஆனா இப்போ வெற்றிக்காகத்தான் வேண்டிக்கிட்டேன். வெற்றிக்காகவா? கடவுளே, என் பையனை சீக்கிரம் குணப்படுத்து. அவன் எழுந்திருக்க முடியாம வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறப்போ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அவனை எழுந்து நடக்க வை. நான் நடபாதையா பழனிமலைக்கே வரேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். பையன் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. லட்சுமி, நான் சொல்லல மாமா மனசு மாறிடுவாருன்னு? பாத்தியா, பெத்த பையனுக்காக இந்த வயசுல பழனிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா அத்தை, தான் ஆடாட்டியும் தான் சதா ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வெற்றி குணமாகணும்னு வேண்டிக்கிட்டது உண்மைதான். ஆனா அது பாசத்துல இல்ல. அவன் குணமாயிட்டா அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். என்னங்க சொல்றீங்க? ஊர்ல இது வரைக்கும் நான் நெஞ்சு நிமித்தி நடந்துகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் என்ன ஒருத்தனும் கேள்வி கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் என் பையனுக்கு மட்டும் சலுகை தர்றதா தப்பா பேசிட்டான்.
அதான் அவனை கூட்டிட்டு வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பக்கம் நியாயம் இருக்கு. அதுதான் நான் சொன்னதை கேட்டு எதுவும் பேசாம போயிட்டாங்க. ஆனா அவங்க மனசுல என்னை பத்தி தப்பான அபிப்பிராயம் ஏற்பட நானே காரணமாயிட்டேனே. அதை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு வள்ளியம்மா. ஊர்ல 1000 பேசுவாங்க, அதையெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா நம்ம நிம்மதிய சந்தோஷம் தான் போகும். முதல்ல நம்ம வீட்டுல இருந்து வெற்றி போகணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஊர்க்காரங்க பேச்ச கேட்டு நம்ம பையனை மறுபடியும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட போறீங்களா? தவார், வெற்றி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தானோ அப்பவே நான் எடுத்த முடிவு இது. தப்பு செஞ்சுட்டு பொய் சொன்ன ஒருத்தனை நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு வள்ளியம்மா. எத்தனை நாள் தான் இந்த வழியை நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? என்னால முடியல வள்ளியம்மா. மாமா சொன்னது கேட்டீங்கல்ல அத்தை? நீங்க சென்டிமெண்டா என்ன டிராமா போட்டாலும் அவர் மனசு மாறாத அத்தை. பேசாம அவர்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாமா? மன்னிப்பு கேட்டா அவர் மனசு மாறிடுவாரா? எல்லாத்துக்கும் கால நேரம் வரும், அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். எல்லாரும் மாமா பேசினதை கேட்டீங்கல்ல? நீங்க டிராமா போட்டு அவர் மனசை மாத்த பாக்குறீங்க, ஆனா இன்னும் மாமா ஊர்க்காரங்க பேச்சுக்கு தானே பயந்துட்டு இருக்காரு. வெற்றி குணமான உடனே கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. அம்மா, நீங்க தான் ஏதாவது பண்ணி என்ன இங்க இருக்க வைக்கணும். அப்பா மனசை மாத்தி எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்குதான் என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். எந்த யோசனையும் வர மாட்டேங்குது. அத்தை, தென்மொழி அக்காக்கு எங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. நாங்க என்ன பேசுறோம்னு கண்டுபிடிக்க எங்க ரூம்ல வந்து ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இவர் நடிக்கிற விஷயத்த மறைக்கிறது தப்பா அத்தை. பேசாம மாமா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். அண்ணி, இந்த விஷயத்தை மட்டும் அப்பா கிட்ட சொன்னா நம்ம வீட்டை விட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிருவாரு. இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா மாமாக்கு உண்மை தெரிஞ்சா இதை விட அதிகமா வேதனைப்படுவாரு. அது ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அத்தை, டாக்டர் கிட்ட போன்ல பேசினது என்கிட்ட வெற்றிக்கிட்டயும் சொல்ல வேணான்னு மாமா வயலே சொல்ல வச்சிட்டீங்க. அதுவும் இல்லாம நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலான்னு மாமாவும் ஒத்துக்கிட்டாரு. இதுதான் நல்ல சமயம். எப்படியாவது மாமா கிட்ட போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடலாம். நாளைக்கு கிருத்திகை பூஜை முடிஞ்ச உடனே எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிடுறேன். போதுமா? அம்மா, அப்பா கிட்ட உண்மையை சொல்றதை விட வெற்றி அண்ணன் லட்சுமி அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசுங்கம்மா. உங்க பேச்ச கேட்டு அந்த மனுஷன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அத கேட்டு என்கிட்ட எப்படி பொய் சொல்லலான்னு தாம் தும்னு குதிச்சாருன்னு வெயி, அவர் சொன்ன நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாங்கிறத பாயிண்டா வச்சு அந்த மனுஷனை மடக்கிடுவேன். அந்த மனுஷனை பேச விடாம நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். லட்சு, லட்சு எங்க போய் தொலைஞ்சா? என்னாச்சு மாப்ள? அவ சமைச்சிட்டு இருக்கா. சமைக்கிறாளா? என்ன சமைச்சிட்டு இருக்கியா? ஆமாங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் சமைக்க கூடாதுன்னு? ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவு, அதான் உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலான்னு. இனிமே சமைச்ச தொலைச்சிருவேன். மாப்ள, நான் வேணா சமைக்கட்டுமா? பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். இனிமே நீயே சமைச்சிரு, நீங்க சமைக்க வேண்டாம். சந்தோஷ், இங்க வா, இங்க வா. What happened to you? அவளை சமைக்காதன்ற, அப்புறம் சமைன்ற, என்ன நடக்குது? அப்பா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருந்தேன், இப்ப கிளியர் ஆயிடுச்சு. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. லட்சுவே சமைக்கட்டும். கோகிலா, கோகிலா, சீக்கிரம் வா. என்ன மாமா? இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். நீயும் அத்தையும் பொட்டி பொடிக்க எடுத்துட்டு கிளம்புங்க. சந்தோஷ், சந்தோஷ், என்ன இல்லப்பா, இது சரி வராது. இந்த வீட்டுல நீங்க, நானு, லட்சு, இந்த 3 பேர் தான் சந்தோஷமா இருக்கிறோம். இதுக்கு இடைஞ்சலா இருக்கிற இவங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். ஏன்டா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற?
உங்களை கூட வச்சுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் கிளம்புங்க. இந்த வீட்டுல நானும் இங்க பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தா போதும். என்னடா என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? என்னமோ ஆச்சு, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அத்தை, பொட்டி படிக்க எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க. மாப்பிள்ள ஏங்க அவங்க உங்க பேச்சு கேட்டுதானே அங்கே நீங்க வந்தாங்க. இப்போ திடீர்னு போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? அதான் பழைய வீடு இருக்குல்ல, அங்க போக அங்க சொல்லுங்க. வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஓ அப்படியா? சரி, நான் புது வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். இவங்களை ரெடியா இருக்க சொல்லுங்க. மாமா சந்தோஷ் நில்றா. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. இப்ப அவங்க வெளியில போனா ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா. அதான் கூட நீங்க போறீங்களே, உங்க தங்கச்சியை மகாராணி மாதிரி வச்சு நீங்களே பாத்துக்கோங்க. சந்தோஷ் நில்றா. எதுக்கு இப்படி பண்றான்னே தெரியலையே. ஏமா நீ எதுவும் கேட்க மாட்டியா? இவரு ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல மாமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேம்மா. சொந்தக்காரங்க வீட்டுல ரொம்ப நாள் தங்குனா மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது இப்ப நடந்துருச்சுமா. தப்பெல்லாம் என் மேலதான். அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. வெளியில போனவரு வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். எதுக்கு இந்த முடிவு எடுத்தாருன்னு கேட்போம்மா. அழாதீங்கம்மா ப்ளீஸ். கோயில் நடை திறக்காம அந்த பூசாரி என்ன பண்ணிட்டு இருக்கான் இவ்வளவு நேரமா? மாமா அவரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன். லட்சுமி இதோ வந்துட்டாரு மாமா. என்ன பூசாரி, மணி என்ன ஆச்சு? இவ்வளவு நேரமா நடை திறக்காம இருக்க? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நேத்து ராத்திரி மழை பெஞ்சதால கோயில் மாடுங்களை கொட்டைகளை கட்டிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. என்ன மாடு கட்டினா ஆடு கட்டினு காலங்காத்தால பூஜை ஆரம்பிக்காம போங்க, நேரமாச்சு, கதை திறங்க. சரிங்க. நீங்க எப்படி கோயிலுக்குள்ள இருக்கீங்க? நேத்து நைட்டு நான் இங்க இருக்கிறது தெரியாம பூசாரி கதவை பூட்டிட்டு போயிட்டாருங்க ஐயா. நீ கோன்சாமி பையன் மாணிக்கம் தானே? ஆமாங்க ஐயா. நீ ரேவதி தானம்மா? ஆமாங்க ஐயா. ஐயா வெளிநாடு போறதுக்கு முன்னாடி நம்ம ஊரு சாமியை கும்பலான்னு வந்தா நான் உள்ள இருக்கிறது பார்க்காம பூசாரி பூட்டிட்டு போயிட்டாருங்க ஐயா. அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு உள்ளதான் இருந்தது. ஏய்யா, கோயில் நடை சாத்துறதுக்கு முன்னால கவனிச்சுலாம் பார்க்க மாட்டியா? ஐயா கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி எல்லா இடத்தையும் பார்த்தேன். ஆனா இவங்களை நான் பார்க்கவே இல்லைங்க ஐயா. என்ன காணாம எங்க அம்மாவும் அப்பாவும் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ. என்ன பூசாரி, 2 பேர் உள்ள இருக்கிறது தெரியாம கதவை பூட்டி இருக்கிறீங்க. வர வர உங்களுக்கு அலட்சி அதிகமாயிட்டு இருக்குது. ஐயா தெரியாம தப்பு நடந்து போச்சுங்கய்யா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமேலாவது உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூட்டு. சரிங்க ஐயா, உள்ளவங்க ஐயா, பூஜை ஆரம்பிச்சிடுறேன். நான் வரேங்க ஐயா.
மாமா கிட்ட எப்போ உண்மையை சொல்ல போறீங்க? இன்னைக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இப்ப சொன்னா இந்த மனுஷன் அவன் சொல்றத புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. இன்னொரு நாள் பார்த்து சொல்லுவோம். அப்பவாவது எந்த தடங்களும் நடக்க வேண்டான்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். என்ன 2 பேரும் அப்படி என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கோயிலுக்குள்ள வந்து? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. சரி வாங்க பிரகாரத்தை சுத்தும். அத்தை வாங்க. ஹலோ. சொல்லுங்க. சரி. நாளை காலையில 10 மணிக்கு பஞ்சாயத்து கூட்டுங்க. நான் வந்து விசாரிக்கிறேன். சரி. போன்ல யாருங்க? காலையில கோயில் நடை திறக்கும் போது உள்ள ஒரு பொண்ணும் பையன் இருந்தாங்கல்ல? ஆமா. ராத்திரி முழுக்க பையனை காணாததால அவனுக்கு என்ன இருக்குமோன்னு பயந்து அவங்க அப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்களாம். இதுக்கெல்லாம் காரணம் உள்ள ஆள் இருக்கிறத கூட பார்க்காம கோயில் நடை சாத்தின அந்த பூசாரி தான். அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பையனோட அம்மா புகார் கொடுத்துருக்காங்களாம். அதுதான் காலையில பஞ்சாயத்து கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். பையனோட அம்மா சொல்ற மாதிரி பூசாரி செஞ்சது தப்புன்னா நாளைக்கு ஊருக்கு முன்னால் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயா நாட்டாமையா, ஐயா என் பொண்ணு முதல்ல எந்திரிங்க. எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஐயா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஐயா. என் குடும்ப மானத்தை காப்பாத்துற தெய்வமா நான் அவங்கள பாக்குறேன். பாருங்க, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் தனியா வீட்டுல வச்சு பேசுறது இல்ல. எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசிக்கலாம், போங்க. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துலதான் என் பொண்ணோட வாழ்க்கையை அடங்கி இருக்கியா. ஐயா உங்களுக்கு தெரியாதது இல்ல, என் பொண்ணு கல்யாணத்துக்காக ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்துட்டேயா. இந்த நிலைமையில என் பொண்ணு ராத்திரி முழுக்க ஒரு பையனோட கோயிலுக்குள்ள இருந்தான்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தேகப்படுவாங்க ஐயா. ஊர் வாயை அடைக்க முடியாதியா. அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு கதை கட்டி விட்டுருவாங்க ஐயா. இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க குடும்பத்தோட நிம்மதி போயிடியா. ஐயா என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த என் பொண்ணு அன்னைக்கு கோயிலுக்குள்ள இல்லைன்னு நீங்க சொல்லணும்யா. அந்த பையன் மட்டும்தான் இருந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த ஊர் நம்பிடுயா. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்கய்யா. ஐயா நாங்கெல்லாம் ஏழைங்க, எங்களுக்கு வேற வழி தெரியலையா. உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். நீங்க தான் என் வாழ்க்கையை காப்பாத்தணும். தீர்ப்பு சொல்ல போற நானே சாட்சி சொல்ல முடியாது. நீங்க என்ன நம்புறதை விட கடவுளை நம்புங்க. நியாயம் உங்க பக்கம் இருந்தா நல்லதே நடக்கும். என் பொண்ணு கோயிலுக்குள்ள இருக்கிறத பார்க்காம பூசாரி தான் கோயில பூட்டினாரு. என் பொண்ணு என்னையா பண்ணுவா? பாருங்க, சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்கல்ல, மற்றதெல்லாம் நாளைக்கு பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். வள்ளியம்ம அனுப்பிச்சு வை. அம்மா லட்சுமி அம்மா, கோடீஸ்வரி கேஸ்ல உங்க நேர்மை தெரிஞ்சது. கோடீஸ்வரி மோசமானவன். அவளை எதிர்த்தா உங்களுக்கு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சோம் போராடி ஒரு ஏழை குடும்பத்துக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி என் குடும்பமானதை காப்பாத்துங்கம்மா. உங்களை தான் நம்பி இருக்கோம்.